ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகா டிப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து ஜிஆர்டியில் வந்து 500 மில்லிகிராம் கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் ஆகுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து ஒரு 100 மில்லிகிராம் கோல்டு காயின் நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் ஆகுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, 500 மில்லிகிராம் கோல்டு காயின் வாங்கினா எவ்வளோ அமௌண்ட் ஆகுன்னு கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி வந்து கோல்டு ரேட் என்னென்னா 6320 ரூபா. இது வந்து ஜிஆர்டியில் எப்போவுமே ஜிஆர்டியில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ 500 மில்லிகிராம் கோல்டு காயின் வாங்கினோம்னா எவ்வளோ அமௌண்ட் ஆகுன்னா 3332 ரூபா வேணும். அதை வந்து எப்படி கால்குலேஷன் பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து 500 மில்லிகிராமுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகுன்னா 3160 ரூபா. அதுக்கு வந்து ஒரு மேக்கிங் சார்ஜஸ் போடுறாங்க, 75 ருபீஸ் வந்து டிஃபால்ட்டாக போடுறாங்க. இதை ரெண்டையும் நம்ம டோட்டல் பண்ணால் என்ன அமௌண்ட் வருதுன்னா 3235 ரூபா வருது. இந்த 3235 ரூபாய்க்கு வந்து 3% வந்து ஜிஎஸ்டி போடுறாங்க. அது எவ்வளோ வருதுன்னா 97 ருபீஸ் வருது. இதை ரெண்டையும் டோட்டல் பண்ணும்போது நமக்கு என்ன அமௌண்ட் வருதுன்னா 3332 ரூபா வருது. இப்போது இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து நம்ம ஒரு 500 மில்லிகிராம் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணோம்னா என்ன அமௌண்ட்டு தேவைன்னா 3332 ரூபா வேணும். இப்போ வந்து கோல்டு ரேட் வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கு. இப்போ டேக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணனால வந்து குறைஞ்சிருக்கு. நம்ம சின்ன சின்ன அமௌண்ட்டெல்லாம் சேவ் பண்ணி கூட இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். தேவையில்லாத செலவுகளை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.